ஆண்டவர் அடங்கி இருக்க பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை உருவாக்குறது ஒரு சின்ன காரியத்தை நீங்க கொண்டு வருவதற்காக அல்ல, உங்க மூலமா கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக தான் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற சிலருக்கு ஆண்டவர் தீவிரமாய் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். ஏன்? எதுக்கு ஆண்டவரே? எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் விட்டுறணும், நான் இந்த இடத்தை விட்டு போகணும். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய தியாகம் ஒரு ஊழியக்காரியை உருவாக்க போகிறது. உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பெரியது. ஆண்டவரே, ஏன் இந்த பாதை எனக்கு? ஆண்டவரே, ஏன் இந்த அடிமைத்தனம் எனக்கு? நீ குமுறி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இரு. ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி நீ போய் அடங்கி இரு அப்படின்னு வேதத்துல சொன்ன ஒரு மனுஷி யார் அப்படின்னு கேட்டா, வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கி இரு என்றார். என்னுடைய ஆண்டவர் அடங்கி இரு அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபர் எப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க அடங்காதவங்களா இருக்காங்க, அவங்க மோசமானவங்களா இருக்காங்க, அவன் பெரிய ரவுடியா இருக்கிறான், அவன் நிறைய பேரை காயப்படுத்துகிறான், அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் இங்க யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு நிறை மாத ஒரு கர்ப்பிணி, அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் அடிமை பெண்ணாய் இருக்கிறாள். ஒரு வீட்டில் அடிமை வேலை பார்த்து அந்த வீட்டிலே இப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு அதன் நிமித்தமா ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்து இருக்கிறார். நீ கர்ப்பிணியா இருக்கிறது எனக்கு தெரியும், நீ பிள்ளைய சுமந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். போ, நம்முடைய பாஷையின்படி சொன்னா ஒழுங்கு மரியாதையா போய் அந்த அம்மாவுடைய கைக்கு கீழே நீ என்ன பண்ணு, அடங்கி இரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? எதற்கு அப்படி கர்த்தர் செய்தார்? 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றான். 11வது வசனம், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயா. நீ அடங்கி இரு, உன் நாச்சியார் அண்டையிலே நீ போய் அடங்கி இரு. ஆகாரை பார்த்து சொல்லுகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, நீ பெத்தெடுக்க போகிற பிள்ளை நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான பிள்ளை அல்ல, உன் வயிற்றிலிருந்து பிறக்க போகிற பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. நான் உனக்கு கொடுக்க போகிற பிள்ளை இந்த உலகத்திற்கே சாட்சியான பிள்ளை, ஒரு மிகப்பெரிய வம்சத்தினுடைய தகப்பன் அவன், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சில இடத்துல ஆண்டவர் அடங்கி இருக்க பண்ணுவார். அந்த இடத்துல நீ சகிச்சிட்டு இருன்னு சொல்லுவார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறது, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. கர்த்தர் உங்களை உருவாக்குறது ஒரு சின்ன காரியத்தை நீங்க கொண்டு வருவதற்காக அல்ல, உங்க மூலமா கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக தான் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல நீங்க அடங்கி இருக்கல அப்படின்னு சொன்னா, உங்களை கொண்டு கண்டிப்பாக பெரிய காரியத்தை செய்யவே முடியாது. ஒரு வெளிநாட்டிலே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் பிறந்த 10வது நாளில் இருந்து தன்னுடைய கணவனார் சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சாரு. அவங்கள தீயினால சூடு வைக்கிறது, அவங்க பின்னாடி படுத்துட்டு இருக்கும்போது முதுகு பக்கத்தில் மிதிக்கிறது, அவங்க இல்லாத போது கட்டில் இருந்து தள்ளி விடுவது, கத்தியை வச்சு மிரட்டுறது, இப்படிப்பட்ட பெரிய பயமுறுத்துதலுக்குள்ள அவங்க வாழ்ந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுமதிச்சாங்க. அவங்க மட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னால் அந்த மனுஷனை அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்கே விட மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் இந்த சித்திரவதையெல்லாம் நான் ஏன் ஆண்டவரை அனுமதிக்கிறேன், என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்னாராமா, உனக்கு பிறத்திருக்கிற பிள்ளை ஒரு மிகப்பெரிய மிஷினரியாக மாற போகிறான், அவன் ஒரு பெரிய தேவ மனுஷனாக மாற போகிறான்,
நீ ஒரு பெரிய மிஷினரியை உருவாக்கணும்னா, நீ ஒரு பெரிய தேவ மனுஷனை உருவாக்கணும்னா நீ சகிச்சா மட்டும்தான் முடியும். நீ கொஞ்சம் சகிச்சுக்கோ, அவன் எத்தனை பிரச்சனை பண்ணினாலும் உன் உயிரை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், நீ அடங்கி இருன்னு அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசினாராமா. பேசின உடனே ஒவ்வொரு நாளும் அந்த சித்திரவதை அனுமதிக்கும் போது அந்த குழந்தைய பார்த்து, இவன் ஒரு பெரிய ஊழியக்காரன், இவன் ஒரு பெரிய மிஷினரி, லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருக்குள்ள ஆயத்தப்படுத்த போறான்ற அந்த ஒரே ஒரு தரிசனத்தை முன்னாடி வச்சு கர்த்தர் அந்த தேவ மனுஷனை மிகப்பெரிய மிஷினரி ஆக்குற வரைக்கும் அந்த தாயார் அவர் கீழே அடங்கி இருந்து இன்னைக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஊழியனை உருவாக்குறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இந்த சத்தத்தை கேட்கிற சிலருக்கு ஆண்டவர் தீவிரமாய் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். ஏன், எதுக்கு ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என்னால் அடங்கி இருக்கவே முடியல, என்னால் சகிச்சுட்டு இருக்கவே முடியல, நான் விட்டுறணும், நான் இந்த இடத்த விட்டு போகணும். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உங்களுடைய தியாகம் ஒரு ஊழியக்காரனை உருவாக்க போகிறது, உங்களுடைய தியாகம் ஒரு ஊழியக்காரியை உருவாக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் வைத்திருக்கிற தரிசனம் பெரியது, உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பெரியது. கர்த்தர் ஒரு பெரிய விஷனை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய வெளிப்பாடை வச்சிருக்கிறாரு. நீ நிறைய பேரை மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு. உன் எதிர்காலத்தில் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நீ எல்லாரை பார்க்கலும் தனியாய் தெரிவாய். உன் வம்சத்தில் இருக்கிற அத்தனை பேரை பார்க்கலும் கர்த்தர் உன்னை தனியாய் தெரிந்து கொண்டார். ஆண்டவரே, ஏன் இந்த பாதை எனக்கு, ஆண்டவரே, ஏன் இந்த அடிமைத்தனம் எனக்கு, நீ குமுறி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இரு. உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம், உனக்கு நான் கொடுத்திருக்கிற தரிசனம் அது சாதாரணமானது அல்ல. நீ அடங்க அடங்க, நீ சகிக்க சகிக்க, நீ கீழே இறங்க இறங்க உன்னிலிருந்து ஒரு பெரிய தரிசனம் உருவாகிறது, உன்னிலிருந்து ஒரு பெரிய வெற்றி உருவாகிறது. அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் காணும், உன் கண்கள் காணும். சிஸ்டர், இன்னைக்கு ஒரு சிலரோட கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வல்லமையான பாத்திரம், நீ மகிமையான பாத்திரம், நீ அநேகரை ஊக்குவிக்கிறதற்காய் உண்டு பண்ணப்பட்ட தேவ பிள்ளை. இத்தனையும் பார்த்துட்டு எனக்கு பலன் இல்லையா, எனக்கு பணம் இல்லையா, எனக்கு டேலண்ட் இல்லையா, என்னால் இருக்க முடியாதா, நான் ஏன் இவங்களுக்கு கீழே நாய் மாதிரி நான் ஏன் இப்படி அலைஞ்சிட்டு கிடக்கணும், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும். உங்கள் அப்பா கூப்பிடலாம், அம்மா கூப்பிடலாம், சொந்தக்காரங்க நிறைய பேர் சொல்லலாம், சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் விட்டுட்டு வந்துரு, தூக்கி போட்டுரு, வேண்டாம், என்னென்னமோ உங்களை கைட் பண்ணலாம். ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு கைட் பண்றாரு. நீ அடங்கி இரு, நீ பொறுமையாயிரு, நீ சகிச்சுக்கோ, நீ தாங்கிக்கோ. உன்னை ஒதுக்கலாம், சிறுமைப்படுத்தலாம், ஆகாது என்று தள்ளுன கல்ல போல உன்னை துச்சமா நினைக்கலாம். வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, உன்னை வைத்து நான் வைத்திருக்கிற விஷன், உங்களை என்னை வைத்திருக்கிற கர்த்தருடைய விஷன் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. உங்களுடைய கைகளின் கீழே, பாடுகளின் கீழே ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் தாரும், அடங்கி இருக்கக்கூடிய பலன்.